இந்த பைக் ஓட்டுறவங்கள்ட்ட வேகமா போகாத, ஹெல்மெட் போடாம போகாத, இப்படி எல்லாம் எவ்வளவோ அறிவுரைய அரசாங்கம் சொல்லுது. பெத்தவங்க சொல்றோம். எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்போன் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கையில் எடுத்த காவலர், சார் யாரோ அம்முன்னு கால் பண்றாங்க, சார் யாரோ அம்மு அப்படின்னு கால் பண்றாங்க என்கிறார். ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன. ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன. நம்ம இறந்துட்டான், போய் சேர்ந்துட்டார். இனிமே அம்மாவுடைய நிலைமை விவேகமா, பொறுப்பு இல்லாம, அக்கறை இல்லாம, அலட்சியமா வருகிற மனிதர்களுக்கு இந்த கவிதையை ஒரு முறை அனுப்பி வையுங்கள். நாளையில இருந்து ஒழுங்கா வரும். எனக்குன்னு ஒரு போன் வரும்ல, அதை எடுக்கிறதுக்கு நான் இருக்கணும்ல, அந்த சைடு இருந்து பேசுறவங்களுக்கு பதில் நான் சொல்லணும்ல, என் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து நான் தானே கூட்டு வரணும். இடையிலே போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க என்ன ஆவாங்க? இந்த பைக் ஓட்டுறவங்கள்ட்ட வேகமா போகாத, ஹெல்மெட் போடாம போகாத, இப்படி எல்லாம் எவ்வளவோ அறிவுரைய அரசாங்கம் சொல்லுது. பெத்தவங்க சொல்றோம். எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு